நீங்கள் உங்கள் கையில் அதிகாரத்தை வந்து எடுத்துட்டு நயனா நாகேந்திரன் கையில் அதிகாரத்தை கொடுத்தாலும் உங்களை வைத்தே பொம்மலாட்டம் ஆடுவது போல வந்து சில வேலைகளை செய்வார்கள் என்றதை ரொம்ப தீர்க்கமாக அண்ணாமலை நம்புகிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலையே தூக்குன மாதிரி கூட அடுத்து வந்து உதயநிதியும் அன்பில் மகேஷையும் தூக்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது தான் கரண்ட்டாக கிடைச்ச செய்தி. அவங்கள வந்து கூடிய சீக்கிரம் வந்து தூக்குவதற்கான வேலையும் செய்வார்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதற்காக வந்து ஸ்டாலின் எந்த எல்லைக்கும் போய் கீதா ஜீவனுடைய மிக கொடூரமான வன்மத்தை வெளிப்படுத்தினான்னு நான் பார்த்தேன். இன்னைக்கு குட் பேட் ஆக்லி படத்துக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க. படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய மாலை போட்டு. அப்போ உதயநிதி மேலே உங்களுக்கு எவ்வளோ கோபம் வெறுப்பு இருந்தால் இது வரைக்கும் நீங்கள் அவர் படத்துக்கு கேட்க வைக்கல. கிட்டத்தட்ட இந்த அலையன்ஸை வந்து எடப்பாடி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கொண்டு வராங்க. எடப்பாடி என்ன செய்வான்றது எனக்கு தான் தெரியும். அலையன்ஸுக்கு நான் சொன்னல, அலையன்ஸுக்குள்ளே போவார், எல்லாம் செய்வார். பிஜேபி எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிப்பார். வெயிட் பண்ணி பாருங்கள், எலெக்ஷன் நேரத்தில் என்னென்ன மாதிரி செக் வைப்பாருன்றதை பொறுத்து பாருங்கள். இல்லை, எல்லா பாமரனுக்கும் தெரிஞ்ச இயல்பான எல்லாருக்கும் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிட்டு 4 வருஷம் எனக்கு நான் சொத்தை கொள்ளடிக்கிறது, ஊரை உலையில் வைக்கிறது, இருக்கக்கூடிய சாதியை வளர்க்குறது, சாராயத்தை ஊற்றி விடுறது, உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் பல நபர்கள் இங்கே காவு கொடுக்கப்படுகிறது, அமைச்சர் பெருமக்களுடைய தம்பிகள்லாம் பதுங்கிறது, அனுதாபிகளை உருவாக்குறதுன்னு பல விஷயத்தை செஞ்சு வச்சுருக்கீங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் எலெக்ஷன் வந்தோடனே மறுபடியும் நீட்டை கையில் எடுக்கிறது. வணக்கம், நான் உங்கள் செய்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக பெரிய திராவிட கட்சி, அமித்ஷாவுடனான சந்திப்பு என்பது அதிமுக கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டிருப்பதை தான் காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். அவருடைய கருத்தை நீங்க எப்படி பார்க்க? முதல்ல அண்ணாமலை எதற்காக வந்து மாத்துறாங்கன்ற ஒரு விஷயத்தை அண்ணாமலை உணர்ந்திருக்காரான்னு தெரியல. நீங்கள் உங்கள் கையில் அதிகாரத்தை வந்து எடுத்துட்டு நயனா நாகேந்திரன் கையில் அதிகாரத்தை கொடுத்தாலும் உங்களை வைத்தே பொம்மலாட்டம் ஆடுவது போல வந்து சில வேலைகளை செய்வார்கள் என்றதை ரொம்ப தீர்க்கமாக அண்ணாமலை நம்புகிறார். அண்ணாமலை நம்பினதுனால தான் நீங்கள் சமீபமாக மோடி அவர்கள் வந்திருக்கும் பொழுது அப்போ கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் எதை பற்றி வேணாலும் பேசியிருக்கலாம். அண்ணாமலை எதை பற்றி பேசினான்னா, அண்ணா நான் இன்னும் செருப்பு போடலன்னா மென்ஷன் பண்ணுறாரு. விச் மீன்ஸ் நான் டிஎம்கே இங்கேருந்து முடிக்கிறதா என்னுடைய ரோலாக இருக்குது, அதை தான் நான் சொன்னேன், அதை தான் செய்ய போகிறேன்ட்டு. அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இடி ரைடுகள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 2 வருஷமாக தலைமறைவாக இருந்த ஒரு ஆள், நம்ம சின்ன பகவதின்ற மாதிரி சின்ன தியாகி வந்து அசோக் அவர்கள் நீதிமன்றத்திலிருந்து சரணடைஞ்சதாக இருக்கட்டும், பொன்முடியுடைய வழக்கில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து தீர்ப்பு வரப்போகுதுன்னு விஷயமா இருக்கட்டும், நேருவுக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடி நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் வீரபாண்டிய ஆறுமுகம் அவர் அளவுக்கு அதிகமாக அவங்க குடும்பத்தினர் சேர்த்த சொத்து வந்து அதுக்காக வந்து போடப்பட்ட வழக்கில் வந்து அவர்கள் விடுதலை செய்ததை இன்றைக்கி நீதிமன்றம் வந்து அது செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். அவர் இறந்துட்டார். குடும்பத்தினர் வழக்கே குடும்பத்தினர் தூக்கணும்னு தானே. ஸோ நீங்கள் அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே தொட்டுக்கிட்டு வராங்க. இப்போ அடுத்து வந்து அந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானும் மதுரைக்காரன் தான்டா, யார் மூர்த்தி அவர்கள் வந்து அந்த விசாரணை வளத்துக்குள்ளே இருக்கிறாரு. தங்கம் தென்னரசு அவரை வந்து அந்த விசாரணை வளத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலையே தூக்குன மாதிரி கூட அடுத்து வந்து உதயநிதியும் அன்பில் மகேஷையும் தூக்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது தான் கரண்ட்டாக கிடைச்ச செய்தி. அவங்கள வந்து கூடிய சீக்கிரம் வந்து தூக்குவதற்கான வேலையும் செய்வார்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதற்காக வந்து ஸ்டாலின் எந்த எல்லைக்கும் போய் பேரம் பேசக்கூடிய வேலையை செய்வார் அப்படின்ற மாதிரி போதும் பொழுது, ஸோ ஒரு அரசியல் சந்திப்பு நிகழ்வில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு பரபரப்பான சூழல் போய் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு அமைச்சர் மீது வழக்கு, அமித்ஷா வராரு, எடப்பாடி சந்திக்கிறாரு, கூட்டணி கணக்குகள் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ராமதாஸ் இவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அமைச்சர் கீதா ஜீவன் காலையிலே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறாங்க குட் பேட் அக்லி. அஜித் தெரியுமா உங்களுக்கு? இவங்க விஜய் அரசியலுக்குள்ளே வந்த பிறகு அஜித் மீது இவர்கள் காட்டக்கூடிய அனுதாபமும் பாசமும் பரிவும் அடடடடா, டிக்கெட்டு அனௌன்ஸ் பண்ணுறது என்ன, ஃப்ரீயாக கொடுக்கறது என்ன, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கீதா ஜீவனுடைய மிக கொடூரமான வன்மத்தை வெளிப்படுத்தினான்னு நான் பார்த்தேன். புரிஞ்சா? இன்றைக்கி குட் பேட் ஆக்லி படத்துக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க. படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய மாலை போட்டு. அப்போ உதயநிதி மேலே உங்களுக்கு எவ்வளோ கோபம் வெறுப்பு இருந்தால் இது வரைக்கும் நீங்கள் அவர் படத்துக்கு கேட்க வைக்கல. மாமன்னன் படத்துக்கு முதலமைச்சரே ரிவ்யூ கொடுத்தாரு. மாசு கூட நடந்துக்கிட்டு பேசின அந்த செய்திலாம் நம்ம பார்த்தோம்ல. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அன்னைக்கு தானே கேட்க வேண்டியிருக்கணும். ஸோ கீதா ஜீவனுக்கு ஏன் வந்து உதயநிதி மீது இவ்வளோ கோபம் இருக்குன்னு தெரில.
ஒருவேளை அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் விசாரணைக்கு வருன்ற மாதிரியோ இல்லை பேசாமல் நம்ம வந்து அதிமுக பக்கம் போயிடலான்ற மாதிரியா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த திமுக இருக்கக்கூடிய நபர்களை வந்து பெருசாக நம்ப முடியாது. ஆட்சி அதிகாரம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் போன முறை நான் பார்த்துருக்குறேன், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இல்லாத பொழுது நம்ம பலமுறை அந்த சைடு போகும்போது வீட்டுக்கு வெளியில் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸ்டாலினுடைய வீட்டுக்கு வெளியில் ஒரு ஆள் இருக்காது. அதோடைய இந்த ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அது பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் வந்து மிக முக்கியமான நபர்களுடைய வீட்டை சார்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி குவியக்கூடிய கூட்டம் அன்றைக்கி ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வந்து அதிமுக வந்து ஆட்சியிலே இல்லாட்டியுமே 10 பேர் வருவான் போவான் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் இவங்க மக்களை அணுகக்கூடிய முறையும் கட்சி நபர்களை அணுகக்கூடிய முறையும் இவர்கள் கட்சி நபரை வந்து ஆட்சி அதிகாரம் வந்தோடனே அணுகக்கூடிய முறையும் வந்து ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் பொழுது. ஸோ என்ன தான் செய்ய போகிறாங்க இந்த ஒரு கால்குலேட்டிவ்ன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இதில் கூடுதலாக வந்து எடப்பாடியோடைய சந்திப்பு, ஓபிஎஸ் வந்து சந்திப்பு கேட்டு இந்த பக்கம் இன்றைக்கு அமித்ஷாவை பார்க்கணும்னு சொன்னதாக இருக்கட்டும், எடப்பாடி குருமூர்த்தி வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட இந்த அலையன்ஸை வந்து எடப்பாடி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கொண்டு வராங்க. எடப்பாடி என்ன செய்வான்றது எனக்கு தான் தெரியும். அலையன்ஸ்க்கு நான் சொன்னல, அலையன்ஸ்குள்ளே போவார், எல்லாம் செய்வார். பிஜேபி எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிப்பார். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், எலெக்ஷன் நேரத்தில் என்னென்ன மாதிரி செக் வைப்பாருன்றதை பொறுத்து வந்து பாருங்கள். நான் எங்கு இருக்க வேண்டும், நான் என்ன பதவியில் இருக்க வேண்டும் என்பதை கட்சி மேலிடம்தான் முடிவு செய்யும் என்றும் அண்ணாமலை வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அண்ணாமலை தூக்குறது உறுதி அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப சொல்கிறார். இல்லை, அண்ணாமலை தூக்குறதுன்றது ரொம்ப உறுதியாயிடுச்சு. நான் எங்கே இருக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்ன்றதை மேலிடம் முடிவு செய்யணும்னு சொன்னாலும், ஆனால் இவர் வைத்த கோரிக்கை விண்ணப்பம் என்னன்னாக்கா, தயவு செஞ்சு 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் என்னை நிற்க விட்டுறாதீங்க, நான் நிற்க விருப்பப்படலை. அவருக்கு நல்லா தெரியும் திமுக கூட எவ்வளோ ஒம்புழுத்து வச்சுருக்கிறாரு, அதிமுக கூட எவ்வளோ ஒம்புழுத்து வச்சுருக்கிறாரு, பொதுமக்கள் மத்தியில் எவ்வளோ பேசி வச்சுருக்கிறாரு. நீங்கள் அண்ணாமலையோடைய போஸ்டிங்கை பிடிக்கிட்டா அதுக்கப்புறம் வந்து மீடியாலாம் வந்து பெருசாக அவர் தூக்கிலாம் கொண்டாடாது. போஸ்டிங் இருக்கிற வரைக்கும் மேல் இடத்துல கொடுக்குறது அஜெண்டா, ஒரு மிரட்டல் அந்த பக்கம் இருக்கிறதுனால வந்து கூடுவாங்க. அதுக்கப்புறம் வச்சு மீடியாவே செய்யும். பத்திரிக்கையாளர்ன்றது தானே காட்டுவாங்க. ரெண்டாவது இன்றைக்கி பத்திரிக்கையாளர் வந்து பாதி பேர் வந்து திமுக சார்ந்து வேறு இருக்கும் பொழுது அப்போ எப்படின்னு தெரியும். அப்போது அண்ணாமலை மீண்டும் 3வது முறை படுதோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவல். இன்னைக்கு இவங்க மெயின் ஸ்ட்ரீமை வச்சுக்கிட்டு சும்மா ஏதாவது உருட்டலாம். அண்ணாமலை அரசியலில் வந்து பதவி எல்லாமே இருக்க வேண்டியதுதான், ஆனால் இருந்தாலும் பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமையோடு நாங்கள் இருக்கிறோம், நிச்சயமாக பாஜகவை வந்து தமிழ்நாட்டினுடைய அரியணையில் வந்து ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? அண்ணாமலை. பெருமைக்கு எருமை மேய்ப்பான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பொறுமையை பற்றி அண்ணாமலை பேசுவதற்கு தகுதி கிடையாது. நீ வேறு என்ன வேணாலும் பேசுங்க, நான் கேட்டு போவேன். அதுக்காக இந்த பொறுமைன்னு வீட்டில் எங்கள் ஊடக வேலைகிட்ட பத்திரிக்கைன்ட்ட 1000 வாங்கிக்க 2000 வாங்கிக்கன்னு பேசினது யார்? ஏன் குரங்கு மாதிரி தாவரன்னு பேசினது யார்? செல்வி ஜெயலலிதா குறித்து வந்து இவ்வளோ இழிவாக மலிவாக பேசினது யார்? அண்ணாவை குறித்து பேசினது யார்? நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உதயநிதின்றது துணை முதலமைச்சர், புரியுதுங்களா? நீங்கள் தர்க்க ரீதியாக விமர்சனம் பண்ணாமல் தவிர தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை இல்லை. பால்டாயில் பாபுன்னு உன் வீட்டுக்கு வெளியில் வந்து நான் வந்து போஸ்ட் ஓட்டு வேணா எல்லாம் எகத்தால் பேசுதானே. அப்போ வந்து நீ பொறுமையை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசுவதற்கான தார்மீக உரிமை கிடையாது. அவருடைய விண்ணப்பம் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழிசை அக்கா வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மாற்றம் நடந்துச்சானா, நான் வந்து இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன், இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க பிஜேபியை பேச வச்சுருக்கிறேன், எனக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுங்கடா சார், நான் அதுக்குள்ள தான் போய்க்குமே தவிர இங்கே மாநிலத்துக்குள்ளே வந்து உட்காந்து கேவலப்பட விரும்பலை. இங்கே நின்று தோற்று போய் கேவலப்பட்டால் மறுபடியும் இந்த மத்திய அமைச்சர் போஸ்ட்டும் கிடைக்காம போயிடும். இங்கே அண்ணாமலைக்கு எதிராக வந்து அரசியல் களம் வந்து வேறு மாதிரி அவரை சுற்றி வளைத்திருக்கின்றதை அவர் உணர்ந்தனால இந்த மாதிரி பேச்சு வருது. மீண்டும் மீண்டும் நீட் அரசியல் மோசடி நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக சாடி இருக்கிறார் திமுக அரசை. யார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சீரியஸான ஒரு சார்ஜ்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, எல்லா பாமரனுக்கும் தெரிஞ்ச இயல்பான எல்லாருக்கும் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிட்டு 4 வருஷம் எனக்கு நான் சொத்தை கொள்ளடிக்கிறது, ஊரை உலையில் வைக்கிறது, இருக்கக்கூடிய சாதியை வளர்க்குறது, சாராயத்தை ஊற்றி விடுறது, உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் பல நபர்கள் இங்கே காவு கொடுக்கப்படுகிறது, அமைச்சர் பெருமக்களுடைய தம்பிகள்லாம் பதுங்கிறது, அனுதாபிகளை உருவாக்குறதுன்னு பல விஷயத்தை செஞ்சு வச்சுருக்கீங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் எலெக்ஷன் வந்தோடனே மறுபடியும் நீட்டை கையில் எடுக்கிறது. நீங்கள் ஆர் ராசா பேசின காணொலிக்கு கொண்டு போய் போட்டு ஒரு செய்தியாளராவது கேட்கணும், இந்த மாதிரி ஆர் ராசா சொல்லியிருக்காரு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை செய்யுங்கன்னு கேட்டாக்கா அதை தனிப்பட்ட கருத்துன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் கேட்குற ஒரே விஷயம், நீ நீட்டுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நீ கையெழுத்து வாங்கி நீ ஒப்புதல் வாங்குறேன்னு சொல்லி என்ன வேணாலும் செஞ்சாலும் என் ரிசல்ட் நீட்டு ஒழிக்கப்படுமா? ஒழிக்கப்படாது.
ஆட்சி மாற்றம் மத்தியில் நடக்காத வரை இது சாத்தியமே இல்லை. நீங்கள் எவ்வளவு சட்ட போராட்டம் செஞ்சாலும் சரி, அந்த வழக்குகள் ஆஜராகக்கூடிய நீதிபதிகள் மாற்றப்படுவார்களே தவிர, அட்வொகேட்டுகள் மாற்றப்படுவார்களே தவிர, இது வந்து தீர்வு எட்டப்பட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனிச்ச நீட் தேர்வுக்கு எதிராக மீண்டும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கெல்லாம் வந்து தொடுக்க போறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக தானே வந்து தெரியுது. இப்படி பேசுறதுக்காக அந்த வேலையை நல்ல முன்னெடுப்புன்னு எலெக்ஷன் நேரத்தில் பேசணும், இவங்க தான் நமக்காக போராடுறாங்கன்னு சொல்லணும். 4 வருஷத்தில் நீட்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஒழிக்க துப்பு இல்லாத திமுக வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் வரும்போது குரலி வித்தை காட்டுறதுல வந்து திமுக வல்லவர்கள். அந்த விஷயத்தில் நீங்கள் அவரை குறைச்சலாம் எடுத்து போட முடியாது. ஒரு விஷயத்தை எப்படி பூதாகரமாக்கணும், எப்படி அமைதியாக கொண்டு போகணும் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இப்போ சமீப காலமாக எடப்பாடியோட செயல்பாடுகள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப அக்ரெசிவாக ஒரு மாதிரியான அவருடைய போக்கு வந்து நல்லாவும் இருக்குது. ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்கி அடிக்கிறாரு. யோ ஸ்டாலின், எனக்கு கொடுத்த பிரச்சனை உனக்கு கொடுத்தா தாங்குவியா, ஒரு நாள் தாங்க மாட்டேன்னு சொன்னதாக இருக்கட்டும். இந்த 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 பிதட்டத்தினாலேயே ஸ்டாலின் மாற்றி பேசினாரு இல்லை. ஆளுங்கட்சி அதிமுக வந்து இந்த மாதிரி பண்ணுதுன்னு உடனே அப்பா உள்ளே புந்து ஏங்க நம்ம தாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லி அவர் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே எலெக்ஷன் ஸ்டண்ட். எலெக்ஷன் வரும்பொழுது திமுக கையாளக்கூடிய விஷயம் வேறு. நல்லா புரிஞ்சுங்க, 4.25 வருஷம் நடக்கக்கூடிய அரசியல் வேறு, எலெக்ஷனுக்கு கடைசியாக அந்த 3 மாதம் நடக்கக்கூடிய அரசியல் களம் என்பது டோட்டல் டிஃப்ரெண்ட். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் கிரவுண்டில் ஒர்க் பண்ணமென்றதுனால சொல்கிறேன். காலைல 5 மணிக்கு குளிச்சுட்டு நாங்கள் 5:30 மணிக்கு அசம்பிள் ஆகணும். 5:30 மணிக்கு நாங்கள் எடுத்து கொடியை தூக்கிட்டு மொத்தமாக வீடு வீடாக ஓட்டு கேட்குறதுக்கு கேன்வாஸ் பண்ணுறதுக்கு நடந்தோம்னாக்கா 11:30 மணி வரைக்கும் போகணும், 12 மணி வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக்கு, ரெஸ்ட்டு, திருப்பி 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாக்கா நைட்டு விடிய 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் அப்படியே போய் எல்லாத்தையும் முடிப்போம். அதுக்குள்ளே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வந்து எல்லாம் யார் எந்தெந்த வீடு யாரெல்லாம் நமக்கு ஓட்டு யாரெல்லாம் அந்த ஓட்டுன்னு பிரித்து யார் காசு கொடுக்கணும், யார்கிட்ட சத்தியம் வாங்கணும், என்ன பட்டுவாடா பண்ணணும், எல்லாமே வேறு மாதிரி போகும். இந்த வேலைக்கு மத்தியில் வந்து அனுதாபங்கள் ஓட்டு, அந்த நேரத்தில் வந்து செய்திகளை வந்து திட்டமிட்டு உருவாக்குவது, சில விஷயத்தை மடைமாற்றுவது, பல வேலை நடக்கும். இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல அக்யூஸ்டுங்கள் வெளியில் இருப்பானுங்க. பொதுவாக எலெக்ஷன் டயத்தில் உள்ள எல்லாத்தையும் பிடிச்சி அடைக்கிறாங்கன்னு செய்தி வரும் தெரியுமா? செய்தி மட்டும்தான் வரும். பல அக்யூஸ்டுங்கள் ஒவ்வொரு எம்எல்ஏவும் எம்பி அமைச்சர் சார்ந்தவங்க இறங்கி வேலை செஞ்சுட்டு இருப்பான், பயங்கரமான வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. உங்களால் வந்து நான் பொதுவெளியில் சொல்கிறேன், உங்களால் அதை கால்குலேட்டிவே பண்ண முடியாது, அவ்வளோ வேலை நடக்கும். உங்களுக்கு திரைமறைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்து தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வேறு மாதிரி வந்து இங்கே எலெக்ஷனில் வேலை செய்கிறது. ஆரம்பத்தில் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் கம்மியாகிடுச்சு. ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த பூத் கேப்சரிங் ஒன்று பண்ணுவாங்க, அப்போல்லாம் நடக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக ரவுடி போய் ஊருக்குள்ளே உலாவிட்டு கிடப்புறான், அரசியல் கட்சி சார்பாக அந்த போர்வையில் உட்காந்துக்கிட்டு எல்லா அதிகாரத்தையும் அவன் வந்து உள்ளே பூந்து செய்வான். அந்த நேரத்தில் வந்து போலீஸே தைரியமாக எதிர்ப்பானுங்க. எலெக்ஷன் கண்டக்ட் ஆகக்கூடிய அந்த டயத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்டெப்பனாக எதிர்ப்பாங்க. நான்லாம் ரியலாக நான் பார்த்துருக்கேன். ஜெயலலிதா அவர்கள் வரக்கூடிய நிகழ்வில் நடந்த கலவரம் பஞ்சாயத்துலாம் பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் காவல்துறை முதல்ல அங்கேருந்து அவங்களை அப்புறப்படுத்த தான் பார்க்கும். போயிருங்க இங்கேருந்து கலைஞ்சி, தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணவோ பிரச்சனையோ பண்ணாது. இங்கே ஜெயலலிதா வருவதற்கு அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு கலவரம் லைலா காலேஜ் வாசலில் நான் இப்போ இங்கே இருக்கிறேன். எவ்வளோ பெரிய சம்பவன்றதெல்லாம் அது பொதுவெளியில் ஊடகத்தில் பதிவு பண்ண முடியாது. யாருன்னா அந்த மாதிரியான சம்பவம் நடக்கும். அப்போ அந்த களம் என்பதே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இந்த அரசியல் களத்துக்குள்ளே நம்ம இறங்கி இவங்களோட மல்லு கட்டி போட்டி போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பணப்பட்டுவாடெல்லாம் செய்வாங்க. அதை தாண்டி வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு இந்த கேன்வாஷிங் போகிறதுக்கான செலவு இருக்குது, வரவு செலவு கணக்கு இருக்குது. தேர்தல் ஆணையம் இவ்வளோ தான் செலவு பண்ணணுன்ற கணக்கு சொல்லும். இந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு செய்கிற மாதிரியான கணக்கெல்லாம் கிடையாது. எல்லாமே டோட்டலாக இருக்கும்போது திமுக இந்த நேரத்துக்கு ஒரு ஸ்டண்ட்டு. நீங்கள் பாருங்கள், நீ அடுத்தடுத்து போகும்போது ஒரு 3 மாதத்தில் ஒரு பழைய அக்ரெசிவான திமுகவை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு தான் சட்டிலாக அது குறையும். இல்லை, விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசை நோக்கி இவ்வளவு கேள்வி எழுப்புறாரு. ஆனால் அதே சமயம் நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு டைரெக்டாக மோடிக்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதலாமே, நேரட்டாக மோடியெல்லாம் பார்த்து சந்தித்து தமிழ்நாட்டு மக்களுடைய சூழ்நிலையை, தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவருடைய நிலைமையை வந்து எடுத்துரைக்கலாமே அப்படிங்கிற ரீதியில் அரசியல் பார்வையாளர்களும் பத்திரிகையாளரும் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க. டைரெக்டாக வந்து மோடியை பார்த்து சொல்லுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவெளியிலேயே இனிமேட்டு சொல்லுவார். 20 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, இன்னொரு 15 நாள் தான் பாக்கின்னு வச்சுங்க. கிரவுண்டில் இறங்க போகிறாரு. இப்போ கோயம்புத்தூரை டார்கெட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து ஒரு பிஜேபி ஆட்சியில் அமல்படுத்தப்பட்டிருக்குல்ல, நீட்டு அமல்படுத்தப்பட்டிருக்குல்ல, அப்படின்னா டேரக்டா அங்கே தானே அடிக்கணும். டேரக்டாக லெட்டர் போட்டார்னு யாருக்கு தெரியும்? லெட்டர் போடுறாரு யாருக்கு தெரியும்? பொதுவெளியில் மாநாள் நின்று பேசுவார். அப்போ எல்லாத்துக்கும் தெரியுமா? அது நேஷ்னல் மீடியா பேசுமா? அது பெரிய மாவட்டங்கள் பிற மாநிலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமாக பாருங்கள். இனிமேட்டு வந்து எப்படி இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஓப்பன் அடித்தாரோ அதுபோல் வந்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்து அது பிஜேபி அக்கிரமம் செஞ்சாலும் சரி, திமுக அக்கிரமம் செஞ்சாலும் சரி, பொதுவெளியில் இறங்கி பேசினா தான் சார் இங்கே எலெக்ஷன் சார். இது ஓட் பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. மக்களை வந்து நம்ம தன்வசப்படுத்தணும், மக்களுக்காக களத்தில் நிற்கணும். அதே சமயத்தில் எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் ஒரு கால்குலேட்டிவ் இருக்குல்ல.
கால்குலேட்டிவாக இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள், ஆகாத நீட்டு மசோதாவுக்காக இந்த அடுத்த கட்சி கூட்டம்னு போடுறாங்க. ஆகிற வேலை செய்கிறது எப்படின்றது விஜய்க்கு தெரியும். நிச்சயமாக களத்தில் நின்று வெளிப்படையாக பேசுவார். மாதவிடாய் காரணமாக வகுப்பறை வாசலில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி கிணத்துக்கடவு அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் அமர வைக்கப்பட்டு தேர்வு எழுத வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை சோசியல் மீடியாவில் ஏற்படுத்தி இருக்கிறது. பள்ளி கல்வித்துறை என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கூல் மேலே? பள்ளி கல்வித்துறை இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு இருக்குல்ல. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்கே எவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிருக்கிற பொழுது இன்றைக்கு இது தனியார் பள்ளின்னு ஒன்று அன்பில் மகேஷ் பேசலாம். ஆனால் தொடர்ச்சியாக மாணவ பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமீறல்கள் பள்ளி சார்ந்து எவ்வளோ நடக்கும் பொழுது பேசாத அன்பில் மகேஷ் இந்த ஒரு பொண்ணுக்காக பேசிடுவாரா அப்படின்னாக்கா அது தெரிஞ்சு நமக்கு வாய்ப்புகள் கம்மி. வேணால் திமுக இன்றைக்கி எலெக்ஷன் பாலிடிக்ஸ்க்காக ஏதாவது உருட்டலாம். ஆனால் தனியார் பள்ளிக்கு இது போல் அமர வைக்கக்கூடிய துணிச்சல் எங்கேருந்து வந்தது? நீங்கள் எந்த மாதிரியான, அது என்ன பிராமணர் பள்ளியா? பிராமணர்கள் கூட இப்போலாம் அந்த மாதிரி செய்கிறது கிடையாதுங்க. ஒரு காலத்தில் தான் இந்த மாதிரி தீட்டு அது இதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கி அவர்களும் சமூகத்துக்குள்ளே ரொம்ப இணக்கமாக வந்துட்டாங்க. சரி இங்கே இருக்கக்கூடிய யதார்த்த வாழ்வியல் முறையை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி போயிட்டாங்க. நம்மளுடைய சுதந்திரம், நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம வீட்டுக்குள்ளே தான், வெளியில் வரும்பொழுது நம்ம மக்களோட மக்களாக இருக்கணுன்றதை அவங்க பழகிட்டாங்க. ஒரு ஸ்கூல் இப்படி ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குனாக்கா ஸ்கூலில் எதுக்கு யூனிஃபார்ம்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கிறது பொய்த்து போச்சு. பார்த்தீங்களா? ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவனுடைய பொருளாதாரத்தையோ அவனுடைய பின்புலத்தையோ காட்டாமல் இருப்பதற்காக தான் எல்லா பிள்ளைகளும் சரிசமம்னு சொல்லி காட்டுறது தான் யூனிஃபார்ம்ன்றது ஒன்று கொண்டு வந்தது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு பெண் பிள்ளைக்கு மாதவிடாய் காலம்னா தகப்பன்ட்ட கூட சொல்ல மாட்டாங்க, தெரியாது, சங்கடப்படுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அம்மாவுக்கு தெரியும், கூட சகோதரிகளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான் பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளையை நீங்கள் தனிமைப்படுத்தி ஒரு ஸ்கூலுக்கே மாதவிடாய் அப்படின்ற மாதிரி பீரியட்னு அவளை தெரியுன்ற மாதிரி காட்சிப்படுறது அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்துன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உளவியல் ரீதியாக அது எவ்வளோ பாதிக்கும்ட்டு. அப்போ இந்த பெண்ணியம் பேசக்கூடிய அமைப்புகள், மாதர் சங்கம், இது போன்ற நபர்கள்லாம் என்ன செய்கிறீங்கன்ற அடுத்த ஒரு கேள்வி எழுப்போம். ஆனால் இது போன்ற விளக்கங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றமே சில விஷயத்தை முன்னெடுத்து தலையில் ஒரு அடி அடிக்கணும். இது போன்ற விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் என்பது கொடுப்பது சமூகத்திற்கு பேராபத்து. நீங்கள் முதல்ல தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய இந்த கலாச்சாரமேன்றது ஒழிக்கப்பட வேண்டியது. இன்னைக்கு பகுத்தறிவு சித்தாந்தம் பேசக்கூடிய திமுக ஆட்சியில் இப்படி நடக்குதுன்னும் பொழுது இதை அனுமதிக்க முடியாது இல்லையா? இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.